அவனுக்கு ஏற்ற வேளையிலே நினைப்பூட்டுகிறார். அவன் மறந்து போனான். ஆனால் ஆவியானவருக்கு ஒரு பெயர், நினைப்பூட்டுகிற ஆவியானவர். நினைப்பூட்ட வேண்டிய நேரத்திலே சரியான நபர்களிடம் உங்களை குறித்து நினைப்பூட்டி உங்களை உயரத்திலே உன்னதத்திலே வைக்கிறவராய் இருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நினைவுகள் அது ரொம்ப வித்தியாசமான ஆசீர்வதிக்கிற நினைவுகள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நினைவுகளாய் அவருடைய நினைவுகள் இருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய ஒரு நினைவுக்கும் நம்மளுடைய நினைவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டார். காரணம், அவர் சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களுடைய உட்கார பண்ணுகிறார். இதனால கூட தேவனுடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள் என்று சொல்லி உங்களோடு வேகமாய் சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, தேவனுடைய நினைவுகள் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற நினைவுகள். சங்கீதம் 115, 111, 12, 13 பார்க்கலாம். 11, 12, 13. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நினைவுகள், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய நினைவுகள், பானபாத்திரக்காரனுடைய நினைவுகள் மறந்து போகிற நினைவுகள். ஆனால் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாய் இருக்கிறது. உன்னுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். நீ என் கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்பாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நம்ம எப்படி உயர்த்த வேண்டும் என்றே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே தேவன் அவர் நினைவாக இருக்கிறார். அவருடைய நினைவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்க நினைவுகள். வேதத்துல பார்க்கலாம், ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின கர்த்தர். ஈசாக்கு ஒருவனா இருக்கையில் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபே, நீ படுத்திருக்கிற அந்த பூமி உனக்கு தருவேன்னு சொன்னார். அவருடைய நினைவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற நினைவுகள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை சொன்னார். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்து அவனை வர வர ஐஸ்வர்யவனாக்கி மகா பெரியவனாக்கினார். யாக்கோபை விருத்தி அடைய செய்த கர்த்தர். அப்ப பாருங்க, யோசேப்பை உயர்த்தின கர்த்தர். கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை இரவு முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறார். மத்தவங்கிட்ட போய் சொல்றான், என் கதிர்கட்டு உயர்ந்துருச்சு, மத்த எல்லாம் வணங்கி இருந்துச்சு. சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் என்ன வணங்கினதுன்னு சொல்லுகிறார். அவனோட பேசுகிறார். ஆசீர்வாதத்தின் நினைவுகளை மற்றவர்களுக்குள்ளாய் விதைக்கிற தேவன். ஆசீர்வாத வேதனை இல்லாத கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய ஒரு வேதனையே கூட்டார். நீங்கள் பலிக்கு பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்த. எப்படி பெருக்கலாம், எப்படி உன் பேரை பெருமைப்படுத்தலாம், எப்படி பெருக பண்ணலாம், எப்படி ஆசீர்வதிக்கலாம், எப்படி தேசம் இஸ்ரவேல் புத்திரால் நிறைந்ததான் எப்படி நிரப்பலாம் என்று நினைவு கூறுகிற ஒரு கர்த்தர். அவர்தான் நம்மை சபிக்கிற தேவன் அல்ல, நம்ம குறைந்து போக விருப்பப்படுகிற தேவன் அல்ல. பலிகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவாவை அவனுடைய குமாரர்களை ஆசீர்வதித்தார். கடலில் உள்ள மச்சங்கள் பறவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இரண்டாவது, அவருடைய நினைவுகள் பாத்தீங்கன்னா எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். பாருங்க, தாவீதுனுடைய வாழ்க்கையில என்றைக்கு கோலியாத்த கொன்னானோ, பாடல் பாடினாங்களோ ஸ்திரீகள், அன்னையிலிருந்து அவனுடைய சமாதானமே போச்சு. நான் தனித்து விடப்பட்ட குருவியை போல இருக்கிறேன், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன்.
உடைந்த பாத்திரம் போல ஆனேன். தேவரீர் என் வெட்கத்தையும் அவமானத்தையும் நிந்தை அறிந்திருக்கிறேன். ஆனா பாருங்க, தேவன் அவன் மேல வைத்திருக்கிற நினைவுகள் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி இளைப்பாறுதலை தாவீது நாட்கள்ல கட்டளையிடுகிறார். அவருடைய குமாரனுடைய நாட்கள்ல கட்டளையிடுகிறார். இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். சமாதானத்தை கட்டளையிடுகிறார். சமாதானத்தோட அவன் விருத்தாபியனாய் அவனுடைய ஆசை எல்லாம் நிறைவேற்றப்பட்டு அவன் பூரண வயது உள்ளவனாய், தீர்க்காயுசு உள்ளவனாய், சமாதானம் உள்ளவனாய் அவன் மகிமையில பிரவேசிப்பதை நம்ம பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர்களுக்கு சமாதானம் அருளுகிறார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோடு அவனை காத்துக் கொள்ளுகிறார். வேதத்தை இரவும் பகலும் தியானித்த தாவீது, நாள் முழுவதும் தியானித்த தாவீது, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் இருந்தது. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், நதியளவாய் உன்னுடைய சமாதானம் புரண்டு வரும். ஏசாயா 48:1 படி தாவீதுக்குள்ளாய் நதியளவு சமாதானம் புரண்டு வந்து என்னுடைய சிறுமையிலே என்னுடைய வசனமே எனக்கு ஆறுதல், சமாதானம் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப நல்ல கவனிங்க, தேவனுடைய நினைவுகள் ஆசீர்வதிக்கிற நினைவுகள் மாத்திரமல்ல, சமாதானத்தின் நினைவுகள். ஏசாயா 55:8-9 போட்டிருக்கு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்த நினைவுள்ள கர்த்தர். சவுல் நினைக்கிறான், பல புதிய ஏற்பாட்டு சவுல் ஸ்திரீகளை அடிக்கிறது, பிள்ளைகளை இழுத்து கொண்டு போறது, புருஷர்களை கொலை பண்றது, இதுதான் தேவனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று இந்த அறியாமையில் உள்ள சில மதத்தினர்கள் கொலை செய்வது தேவனுக்கு செய்யக்கூடிய புண்ணியம் என்று நினைத்து கொண்டு போன ஒரு அன்பற்ற மத பாரம்பரியத்தை அவன் பின்பற்றி கொண்டிருக்கிறான் சவுல். ஆனா தேவன் பாருங்க, வேதம் சொல்கிறது, உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. தேவன் இந்த சவுலை சந்திக்கிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என் ஜனங்களை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லி உயர்ந்த நினைவு. அதே சவுலை பட்சிக்கிறவனிடத்துல பட்சணமும் பலவான இடத்தில் மதுரமும் கொடுக்கிற கர்த்தர் அதே பவுல 400 சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய அளவிற்கு 40 வருட ஊழியம், 400 சபைகளை அவன் ஸ்தாபித்து அப்போஸ்தலனாய் உயர்த்தப்பட்டான். உயர்ந்த நினைவு வைத்திருக்கிற கர்த்தர். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில சமாதானத்தை தாவீதை போல எழுந்து தவிக்கிறீர்களா? சவுளை போல மதம் என்கிற பாரம்பரிய கட்டிலே சிக்குண்டு அன்பற்ற விதமாய் நடந்து கொள்கிறீர்களா? தேவன் உங்களை குறித்து உயர்ந்த நினைவை வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு சமாதான முடிவை வைத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நினைவை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பிதாவே, ஆசீர்வாதத்தின் நினைவுல வைத்திருக்கிற கர்த்தர், சமாதானமான முடிவை நினைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர், அது மாத்திரமல்ல உயர்ந்த நினைவுகளை நினைத்திருக்கிற கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வாத நினைவுகளால் ஆசீர்வதிப்பீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக, உயர்த்தக்கூடிய நினைவுகளால் உயர்த்துவீராக என்று ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ச்சியாய்.